மக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் காவல்துறை இருக்குது. ஆனால் மக்களை அழிக்கிறதுக்காக காவல்துறை கிடையாது. ஆனால் இன்றைக்கி அழிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு திருடன் திருந்தி வாழ முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி தமிழகம் இருக்குது. ஒரு திருடனாக இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருட மாட்டேன்னு சொன்னால் கூட வீட்டுக்கு போய் போலீஸ்காரங்க நீ திருடி தான் ஆகணும், எனக்கு மாமூல் கொடுத்து தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நீ மாதம் மாதம் திருடனாலும் எனக்கு பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி தமிழக மக்களை ஒரு அழிவு பாதைக்குள்ளே இன்றைக்கி சில காவல்துறையினர் கொண்டு போகிறாங்க. ஒரு திருடனாக இருந்தால் திருந்தி வாழக்கூடாதா, அவன் நல்லவனாக ஆகக்கூடாதா அப்படின்னா இந்த சமுதாயம் அவனை நல்லவனாக பார்க்குறதே கிடையாது சாகுற வரைக்கும். அப்புறம் எப்படிங்க திருடன் திருந்தி வாழ்கிறதுக்கான ஒரு வழியை நீங்கள் வகுத்து கொடுக்க முடியும்? ஜெயிலுக்கு எதுக்கு அனுப்புகிறீங்க? அந்த தண்டனை அது மிக கடுமையாக இருக்குங்கிற பயத்தை உண்டு பண்ணத்தான். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலை